வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளிகள் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. சென்னையில் இருந்து நெல்லைக்கு 4500 ரூபாய் வரையும், கோவைக்கு 5000 ரூபாய் வரையும் வசூல். வரும் 26ஆம் தேதி முதல் மேல் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கட்டண உயர்வு. 215 கிலோமீட்டருக்கும் மேலான பயணத்துக்கு ஏசி வகுப்புக்கு கிலோமீட்டருக்கு 2 பைசாவும், ஏசி அல்லாத பெட்டிகளுக்கு 1 பைசாவும் உயர்வு என அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட புறநகர் ரயில் சேவைகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கும் உயர்த்தப்படாத கட்டணம். தமிழ்நாட்டில் அகழாய்வு பணிகளுக்கு மத்திய பாஜக அரசு தடை போடுவதாக நெல்லை விழாவில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கீழே தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அமலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் மீதும் தமிழகம் மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை பிரதமர் மோடியும் அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் நேரில் பார்வையிட அழைப்பு. அசாமில் உரத் தொழிற்சாலையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. விவசாயிகளின் பிரச்சனைகளை புறக்கணித்த காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களை பாதுகாத்ததாக குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தியை 2வது முறையாக கொன்றுவிட்டார்கள். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கியது குறித்து முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தாக்கு. புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமியுடன் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசனை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நம்மரன் மாரத்தான் போட்டி. ஐந்து பிரிவுகளிலும் வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிப்பு. தாவேக சார்பில் விஜய் தலைமையில் நாளை காலை 10:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் விழா. மாமல்லபுரம் அருகே தனியார் விடுதியில் நடைபெறும் விழாவில் QR குறியீட்டுடன் கூடிய அழைப்பிதழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி. திருச்சியில் செவிலியர் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வந்த தாவேகவினர் தாங்கள் அழைக்கவில்லை என்று கூறி திருப்பி அனுப்பிய செவிலியர்கள். விமர்சனங்களை கண்டு அஞ்சக்கூடாது. கட்சியின் மகளிர் பாசறை கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் பேச்சு. திமுக ஆட்சியை உதவாக்கரை ராஜாக்கள் ஒன்றும் செய்ய முடியாது என அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். கந்தன்மலை படத்தில் இடம்பெற்ற காட்சி குறித்து எச். ராஜாவுக்கு மறைமுக பதிலடி. தமிழ்நாடு முழுவதும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் SIA பணியிடங்களுக்கு தேர்வு. 1299 காலி பணியிடங்களை நிரப்ப ஏற்பாடு. கரூரில் பயனற்று கிடந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் போது அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்ததால் பரபரப்பு. அருகில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் இன்றிரவு சந்தனக்கூடு கொடியேற்ற நிகழ்ச்சி. மலைப்பாதையில் 4 DSPக்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு.
திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். கடலில் நீராடி வழிபட்ட பக்தர்கள். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உறைபனியால் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சி. உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல். உதகை கொடைக்கானல் போல தென்காசியின் குற்றாலம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேகமூட்டம். மழை சாரலும் விழுந்ததால் குளிர்ச்சியான சூழல். சபரிமலையில் வரும் 27ஆம் தேதி காலை 10:10 மணி முதல் 11:30 மணிக்குள் மண்டல பூஜை. தீபாராதனை 11:30 மணிக்கு நடைபெறும் என்றும் அறிவிப்பு. விக்கிரவாண்டி அருகே தனியார் சொகுசு பேருந்து விபத்திற்குள்ளான காட்சி வெளியானது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்றபோது விபத்து. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆட்டோ மோதி தூக்கி வீசப்பட்ட பெண். ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 8 பேர் காயம். பள்ளிகள் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. சென்னையில் இருந்து நெல்லைக்கு 4500 ரூபாய் வரையும், கோவைக்கு 5000 ரூபாய் வரையும் வசூல். வரும் 26ஆம் தேதி முதல் மேல் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கட்டண உயர்வு. 215 கிலோமீட்டருக்கும் மேலான பயணத்துக்கு ஏசி வகுப்புக்கு கிலோமீட்டருக்கு 2 பைசாவும், ஏசி அல்லாத பெட்டிகளுக்கு 1 பைசாவும் உயர்வு என அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட புறநகர் ரயில் சேவைகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளுக்கும் உயர்த்தப்படாத கட்டணம். தமிழ்நாட்டில் அகழாய்வு பணிகளுக்கு மத்திய பாஜக அரசு தடை போடுவதாக நெல்லை விழாவில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கீழே தொடங்கி பல வரலாற்று இடங்கள்ல நாம மேற்கொள்ளுகிற அகழாய்வுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் தடை போடுறாங்கன்னு தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் மீதும் தமிழக மீதும் வெறுப்போடு செயல்படுகிற எதிர்த்துத்தான் நாம் இன்றைக்கு உறுதியோடு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை பிரதமர் மோடியும் அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் நேரில் பார்வையிட அழைப்பு. அசாமில் உரத் தொழிற்சாலையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி. விவசாயிகளின் பிரச்சனைகளை புறக்கணித்த காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களை பாதுகாத்ததாக குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தியை 2வது முறையாக கொன்றுவிட்டார்கள். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கியது குறித்து முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தாக்கு. புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமியுடன் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசனை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முன்னெடுப்பில் சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நம்மரன் மாரத்தான் போட்டி. ஐந்து பிரிவுகளிலும் வெற்றியாளர்களுக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிப்பு.
தாவேக சார்பில் விஜய் தலைமையில் நாளை காலை 10:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் விழா. மாமல்லபுரம் அருகே தனியார் விடுதியில் நடைபெறும் விழாவில் QR குறியீட்டுடன் கூடிய அழைப்பிதழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி. திருச்சியில் செவிலியர் போராட்டத்திற்கு ஆதரவளிக்க வந்த தாவேகவினர் தாங்கள் அழைக்கவில்லை என்று கூறி திருப்பி அனுப்பிய செவிலியர்கள். எங்களோட ஆதரவு தெரியாது, சரிங்களா? வர வேணாம்னு சொல்லியிருந்தோம். அதே வந்துட்டு பார்த்துட்டு விமர்சனங்களை கண்டு அஞ்சக்கூடாது. கட்சியின் மகளிர் பாசறை கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் பேச்சு. திமுக ஆட்சியை உதவாக்கரை ராஜாக்கள் ஒன்றும் செய்ய முடியாது என அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். கந்தன்மலை படத்தில் இடம்பெற்ற காட்சி குறித்து எச் ராஜாவுக்கு மறைமுக பதிலடி. தமிழ்நாடு முழுவதும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் SIA பணியிடங்களுக்கு தேர்வு. 1299 காலி பணியிடங்களை நிரப்ப ஏற்பாடு. கரூரில் பயனற்று கிடந்த நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் போது அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்ததால் பரபரப்பு. அருகில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் இன்றிரவு சந்தனக்கூடு கொடியேற்ற நிகழ்ச்சி. மலைப்பாதையில் 4 DSPக்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். கடலில் நீராடி வழிபட்ட பக்தர்கள். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உறைபனியால் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சி. உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல். உதகை கொடைக்கானல் போல தென்காசியின் குற்றாலம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேகமூட்டம். மழை சாரலும் விழுந்ததால் குளிர்ச்சியான சூழல். சபரிமலையில் வரும் 27ஆம் தேதி காலை 10:10 மணி முதல் 11:30 மணிக்குள் மண்டல பூஜை. தீபாராதனை 11:30 மணிக்கு நடைபெறும் என்றும் அறிவிப்பு. விக்கிரவாண்டி அருகே தனியார் சொகுசு பேருந்து விபத்திற்குள்ளான காட்சி வெளியானது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்றபோது விபத்து. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆட்டோ மோதி தூக்கி வீசப்பட்ட பெண். ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 8 பேர் காயம்.